இன்றைய எந்திர யுகத்தில் மூலிகைகளின் பயன்பாடு என்பது அன்றாட வாழ்க்கை முறையில் இருந்து வெகு தொலைவுக்கு சென்றுவிட்டது என்றே கூறலாம். சாதாரண காய்ச்சல் என்றாலே அடுத்த நிமிடம் நாம் விரைந்து செல்லும் இடமோ மருத்துவமனையாகத்தான் இருக்கின்றன. ஆனால் நம் முன்னோர்கள் கண்டறிந்த மூலிகைகள் எல்லா காலங்களிலும் பலன் தந்து கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட மூலிகை செடிகளை வளர்க்க சென்னை மாநகராட்சி முயற்சிகளை எடுத்துள்ளது. கான்கிரீட் கட்டடங்கள் நிறைந்துள்ள மாநகரங்களில் ஒன்றான சென்னையில் பசுமையான இடங்களை பார்ப்பதே அரிதாகத்தான் இருக்கிறது. இந்த சூழலில் கண்ணுக்கு குளிர்ச்சியாக காட்சியளிக்கிறது திரையில் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த சிறுவர் விளையாட்டு பூங்கா. இது வெறும் பூங்கா மட்டுமில்லை, முகலிவாக்கத்தில் உள்ள ஏஜிஎஸ் காலனியில் அமைந்துள்ள மூலிகை தோட்டம் இது. நமது பாரம்பரிய மூலிகைகளின் பயன்களை நகர வாழ்க்கையின் வேகத்தில் மறந்துவிட்டு வாழும் மக்களுக்கு அவற்றை மீண்டும் அறிமுகப்படுத்தும் ஒரு முயற்சியாக சென்னை மாநகராட்சி உருவாக்கியுள்ள பசுமை மூலிகை தோட்டம்தான் இது. நமது வீட்டை சுற்றி இருக்கின்ற மூலிகைகளை கொண்டே அற்புதமாக கானகம் போன்று அமைக்கக்கூடிய நல்ல பல திட்டங்கள் தீட்டி இங்கே மூலிகை பண்ணை போன்று மாநகராட்சி இந்த நல்ல திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. சாதாரண காய்ச்சல், அஜீரணம் தொடங்கி பாம்பு கடி, சிறுநீர் கல் பிரச்சனை வரை பெரும்பாலான உடல்நலக் கோளாறுகளுக்கு தீர்வு தரக்கூடிய மூலிகைகள் இந்த பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. தூதுவளை, சோற்றுக்கற்றாழை, சீமை பொன்னாங்கண்ணி போன்ற எளிதில் கிடைக்கக்கூடிய ஆனால் நவீன யுகத்தில் நம்மால் பயன்படுத்தப்படாமல் இருக்கும் மூலிகைகளும் இங்கு வளர்க்கப்படுகின்றன. மாறி வரும் கால சூழலில் மகத்துவம் நிறைந்த நமது உணவு முறையை மறந்துள்ள மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இந்த பூங்கா அமைந்திருக்கிறது. ஒரு அருகம்புல்ல வளர்த்தா கூட அந்த அருகம்புல்ல தினந்தோறும் நம்ம அருகம்புல் சாறு பயன்படுத்தினா கூட நம்மளுடைய ரத்தம் சுத்தமாக இருக்கும், ரத்த கொதிப்பு வராது, சர்க்கரை நோய் வராது. இதையெல்லாம் தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது ஆரோக்கியமான ஒரு தலைமுறையை நம்ம உருவாக்க முடியும். கடந்த நிதியாண்டில் மாநகர மேம்பாட்டிற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த பூங்கா இன்று ஒரு அழகான மூலிகை தோட்டமாக உருவெடுத்துள்ளது. இதேபோல் 2013-14 நிதியாண்டில் சென்னையில் மேலும் 11 பூங்காக்கள் மூலிகை தோட்டங்களாக உருமாறும் என்கிறது சென்னை மாநகராட்சி. உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்த சென்னை மாநகராட்சி முதலடி எடுத்து வச்சிருக்காங்க. இந்த திட்டம் தமிழகம் முழுவதும் விரிவடையணுங்கிறது தான் எல்லோருடைய ஆசையாவும் இருக்கு.